அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மில்லி சரத் கில்லி சரத் அவர் இருக்கார் இல்லையா, அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம், ஒரு வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அவர் மேலே இப்போ பல்வேறு இடங்களில் புகாரும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து திமுக மாணவர் அணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்காரு, அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் கோரிக்கைகளை முன்வச்சு போராட்டம்ன்றது அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போராட்டத்திற்கான மேடைகளை அமைக்கிறது, இந்த வேலைகள் எல்லாம் திமுக காரங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறப்போ காவல்துறை திடீர்னு எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகுதுங்க. புரியுதுங்களா? சென்னையில் எக்மோரில் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, மேடையை தூக்கிட்டு போகிறாங்க, ஸ்பீக்கரை தூக்கிட்டு போகிறாங்க. அனுமதி கடிதம் நேற்றைக்கே கேட்டாச்சு காவல்துறையில், ஆனால் நடுராத்திரி ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த ரத்து கடிதத்தை நடுராத்திரி கொண்டு போய் ஒரு திமுக காரங்க வீட்டிலேயே கொடுத்துருக்காங்க காவல்துறை. எதுக்கு ரத்து பண்ணணும்? ஏதாவது ஒரு வேலிடான காரணம். தாவிக்காரங்க கேட்டால் சொல்கிறாங்க 5 நாளைக்கு முன்னாடியே கேட்கணும், அதுதான் ரூல்ஸ்னு. இன்றைக்கி ரூல்ஸ்லாம் பேசுகிறாங்க கைஸ். சரி, 5 நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் கேட்கணுன்னா சம்பவம் நடந்ததே 2 நாளைக்கு முன்னாடி தானே. அப்போ பெர்மிஷன் இன்னைக்கு கேட்குறோம் அப்படின்னா இன்றைக்கே தர்றதுல என்ன பிரச்சனை? யார் அழுத்தம் கொடுக்கறது? இதே மாதிரி தாவேக்காவுக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் யாரும் அழுத்தம் கொடுத்து தான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துருந்துச்சுன்னு சொன்னால் விஜய் அவர்கள் என்ன மாதிரி பொங்கியிருப்பார். விஜய் அவர்களுக்கு அப்படியா நடந்துச்சு? விஜய் அவர்கள் அளவுக்கு மீறி கூட்டம் கூட்டுறது, பெட்ரோல் பங்கு கிட்ட பெர்மிஷன் கேட்குறது, உழவர் சந்தையில் பெர்மிஷன் கேட்குறது, குறுகலான ஒரு உழவர் சந்தை கரூரில் அங்கே பெர்மிஷன் கேட்குறது, க்ரௌடு நம்பரை கம்மியாக சொல்கிறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு விஜய் அவர்கள் பெர்மிஷன் கேட்குற போலாம். திமுக ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ணலையே. எங்கெங்கெல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கான அனுமதிக்கப்பட்ட சில இடங்கள் இருக்குது சென்னையில், எல்லா ஊர்களையும் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்திக்கலாம் அப்படின்னு அந்த இடங்களை தேர்வு செஞ்சு அங்கே தான் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. காரணமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான். இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது ஜனநாயக உரிமை, இதுக்கு போராடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அப்போ திமுக பெர்மிஷன் கேட்குதுன்னா உடனே பெர்மிஷன் கொடுக்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு 5 நாள் வெயிட் பண்ணணும்? ஸோ காவல்துறை இப்படி அடக்குமுறையை கையில் எடுத்து போராட்டம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் லவட்டிக்கிட்டு போனதுனால திமுகவினர் இன்னும் ஆக்ரோஷமாகி எல்லாரும் தடையை மீறி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை பூராவும் தமிழ்நாடு பூராவும் எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கு இந்த காவல்துறை. சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியா அவர்கள், தமிழன் பிரசன்னா அவர்கள் எல்லாரும் ரோட்லேயே உட்காந்துட்டாங்க. ரோட்லேயே உட்காந்துருந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் வேற லெவல் சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு சென்னை பூரா. இப்போ இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போவே இந்த கில்லி சரத் அவர்கள் பற்றின ஒரு புது வீடியோ அடுத்தது வந்துருச்சுங்க. அந்த வீடியோவை பாருங்கள் கைஸ். ஆடா எங்கடா இது? நல்லா அண்ணாந்து குடிக்கிறாரு. என்ன பால் குப்பியா, ஃபீடிங் பாட்டிலா? பால் இருக்க குழந்தைக்கு பால் ஏதோ கொண்டு போயிட்டுருக்காரு கைஸ். அதில் ஒரு சொட்டு குடிச்சிட்டாருங்க அவர். சே, நம்ம இதெல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாதுங்க. இல்லைன்னா என்னங்க கொக்கோ கோலாவாக இருக்க போதுங்க. ஏங்க இப்படி எல்லாத்தையும் சந்தேக பார்வையோடய அணுகிறீங்க? பார்க்குற பார்வையில் தாங்க தப்பு. ஆனால் என்ன, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணி அவர் ப்ரூவ் பண்ண மாட்டார். தான் ஒரு அந்த வார்த்தைகளை எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். பெண்களை மட்டும் பேசுவாங்கல்ல, பெண்கள் சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணணும், கர்ப்பை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பேசுவாங்கல்ல. அது மாதிரி ஆண்களுக்கும் ஆண்கள் இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு கேவலமான கேடுகட்ட வார்த்தை இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கில்லி சரத் அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டைரெக்டாக ப்ரூவ் பண்ணிடலாமே தான் ஒரு இதுதான் என்று. அதாவது மதுவே வாழ்க்கையில் அருந்தாதவர், எந்தவித போதைப் பொருட்களையும் எடுத்தது கிடையாது இதுவரைக்கும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரூவ் பண்ணி காட்டிடலாம்ல. இன்னை வரைக்கும் ஏன் போகாமல் இருக்கார் இப்போ வரைக்கும்? இப்போ இந்த வீடியோவுக்கு கூட ஏதாவது விளக்க வீடியோ வரலாம். தப்பாக நினைக்காதீங்க. நான் வெறும் பால் தாங்க குடித்தேன். குழந்தைக்கு வச்சுருந்த பாலை நான் லைட்டாக குடிச்சு பார்த்தேங்க. குழந்தை இந்த பாலை குடித்தா எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்து குடித்தேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாப்புல. அண்ணாவும் காமராஜரும் இவங்கெல்லாம் இருந்த சட்டமன்றத்துக்குள்ளே இன்னைக்கு இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் போயிருக்காங்க. எல்லா புகழும் தலைமை தற்கொலையவே சேரும். நல்ல மாற்றம் கைஸ், சூப்பர் மாற்றம். திமுகவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்காம திமுகவை பார்த்தா 5 நடுங்குது தாவேக்கா. தினமும் ஒரு புலம்பல், தினமும் ஒரு அழுகை, தினமும் ஒரு எதையாவது தடுக்கிறது, இதே தான் வேலையாக வச்சிருக்கு. இந்த தாவேக்கா ஐடி விங்கு சமீபத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இந்த ஜென்சி கூட்டத்தை கேவலமாக விமர்சனம் பண்ணி பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, காவல்துறை வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அன்பானந்தம் அவர்கள் அவர் வீட்டுக்குள்ளவே ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பதிவு போட்டிருந்தாங்க. என்ன தம்பி தாவேக்கா தொட்டிவிங்க, இப்போ பார்த்தீங்கல்ல இன்றைக்கி பூரா திமுகவினர் எத்தனை பேர் கைதாகி போனாங்கன்னு தெரியும்ல, பார்த்தீங்களா இல்லையா? கைதுக்கெல்லாம் அஞ்சிருவேன், எஃப்ஐஆர் கேஸுக்கெல்லாம் பயப்படுறவன் அஞ்சிருவேன் திமுக காரன் கிடையாது ப்ரோ.
நீங்கள் முறையாக வரீங்க, முறையாக கைது பண்ணுறீங்க, முறையாக கேஸ் போடுறீங்கன்னு சொன்னால் நாங்களும் முறையாக நடந்துப்போம். நீங்கள் முறையாக நடந்துக்கலை அப்படின்னு சொன்னால் நாங்களும் முறையாக நடந்துக்க மாட்டோம். காவல்துறைக்கு பயந்து 5 நடுங்கி திமுக காரங்கள்லாம் வாழ்கிறாங்களாம். இந்த தற்குறிகளை என்னத்த சொல்கிறது? திமுகவுடைய வரலாறு தெரியுமா? எத்தனை பேர் எவ்வளோ விஷயங்களுக்காக போராடி உயிர் நீத்திருக்காங்கன்னு தெரியுமா? உயிரையெல்லாம் துச்சோன்னு நினச்சி வாழக்கூடியவங்க, அரசியலுக்குள்ளே வர்றப்போவே வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் வர்றவங்க. புரியுதா? உங்களை மாதிரி போராட்ட காலத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு காவல்துறையினர் வந்த உடனே அப்படியே ஹலோ 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 அப்படின்னு போகிறதோ, இல்லை காவல்துறையினரை பார்த்த உடனே திருச்சிக்கிட்டு ஓடுனீங்களே அமைஞ்சிக்கரையில், அந்த மாதிரி தெருவுக்குள்ளே ஓடுற வேலையோ எங்களுக்கு கிடையாது. அந்த பழக்கமோ அந்த பயமோ அந்த பதற்றமோ கொஞ்சம் கூட எங்களுக்கு கிடையாது. ஆகவே திமுக காரனா பயப்படுறவன், திமுக காரனா ஓடி ஒளிகிறவன், இதெல்லாம் நடக்காத கண்ணா. நியாயமாக சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லியிருந்தா அன்பானந்தம் அவர்களே ஆஜராக இருப்பார். ஆனால் நடுராத்திரியில் வீட்டுக்குள்ளே புகுந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு அடக்குமுறையை ஏவனிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அடக்குமுறைக்கு திமுக காரன் ஒத்துழைக்க மாட்டான். நீ என்ன செய்கிறியோ அதே தான் உனக்கும் திருப்பி கிடைக்கும். இந்த காவல்துறை பாருங்க, இப்போ கூட போராட்டத்திற்கு வந்த திமுக காரங்களை கைது பண்ணுறாங்களே ஒழிய அமைச்சர் சரத் அவர்களை கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. வீடியோ ஆதாரமே இருக்குது. அந்த வீடியோவில் எவனாவது வந்து குழந்தைக்கு டேப்லெட்டை எப்படி வச்சு நறுக்குவானா, இப்படி லைன் போடுவானா எவனாவது? யோசிச்சு பாருங்களேன். அது என்ன லைன் போடுறது? இப்படி லைன் போடுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது வந்து ஹேபிச்சுவலான ஒரு திங். அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாகவே இருந்திருக்கும். அதனால தான் அதெல்லாம் வருது, அப்படியே லைன் போடுறது. இதெல்லாம் இப்போது புதுசாக சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறவங்களா இருந்தாக்க அது போடலாம் வராது. முதல்ல அது எதுக்கு பண்ணணும்? அதை ஒரு கிரேஸாக நினைக்கிறவங்க, அந்த மாதிரி போதைப் பொருள் எடுத்து பழகினவங்க, இல்லைனா அதை விரும்பக்கூடியவங்க தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சம்ஹவ் அவருக்கு அது வந்து பிடிச்சிருக்கு, இல்லை ஏதோ ஒன்று அது ஒரு ஈர்ப்பு அவருக்கு அந்த பக்கம் இருக்குது, இல்லை போதை பழக்கமே இருந்துக்கிட்டு இருக்கலாம். எப்படி பார்த்தாலுமே இதே குற்றம் தான். இந்த மாதிரி செய்கிறது குற்றம் தான். இல்லை ரொம்ப சிம்பிளாக கேட்குறேனே, இப்போ இதே ஒரு வீடியோ ஒரு சாமானியன், ஒரு சாதாரண ஒருத்தன், சரிங்களா? இப்போ சரத் அவர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டிருந்தார்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் ஏன் போடணும்? அடுத்த கேள்வி. இப்போ அதை பப்ளிக்காக போட்டிருந்தார். இப்போ அமைச்சர் முன்னாடி அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சாமானியனாக இருக்கிறப்போ தான் இந்த ஸ்டோரி போட்டிருக்காரு. இதே சரத் அவர்கள் பப்ளிக் ஸ்டோரி போட்டிருந்தால் அது காவல்துறை கண்ணில் தென்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் சும்மா விட்டுருப்பாங்களா? இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வீடியோ போடுறதே தவறு. உடனே அவனை கைது பண்ணி எதுக்கு இப்படி வீடியோ போட்டேன்னு விசாரணை பண்ணி, இஃப் சப்போஸ் அவன் வந்து ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வழக்குகள் பதிவு பண்ணி அதுக்கேற்ற நடவடிக்கைகளே எடுப்பாங்க இல்லையா? அப்போ சாமானியனாக இருக்கும் பொழுது இப்படி ஒரு வீடியோ பதிவிட்டால் உடனே அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படின்னா இப்போது அவர் அமைச்சர்ன்றதுனால இந்த காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறதா? அப்போ இது என்ன சாமானியனுக்கு ஒரு நியாயம், அமைச்சர்ன்றப்போ ஒரு நியாயமா? இந்த காவல்துறை ஏன் அவரை கைது பண்ணி விசாரிக்காமல், அவரை வந்து டெஸ்ட் பண்ணாமல் இன்னும் வரைக்கும் ஏன் விட்டுக்கிட்டு இருக்கு? போராடுறதுக்கு வரக்கூடிய திமுக காரங்களை கைது பண்ணுது, காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. என்ன அராஜகம் இது? இப்படி பயந்து நடுங்குது இந்த தாவேக தற்குறி அரசு. இப்படி அடக்கி ஒடுக்குதே, இதுக்கு பேர் பாயாசமா இல்லை என்னது விஜய் அவர்களே? பொட்டுமாமா சொல்லுங்க, பொட்டுமாமா. இது வேற அங்கே ஏதோ பொட்டுமாமாவா ஏதோ ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க போராட்டத்தில். இங்கே பாருங்க, எங்க மந்திரி கையில போதை பொருள் வாயில. வேற லெவல் சம்பவம். பொம்மை மாமா எங்க போன வேற லெவல் சம்பவங்க. இது வேற லெவல் சம்பவம். இதுக்கு தான் பயப்படுது தாவேக்கா. இப்படி கைது பண்ணிச்சுன்னா இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் தான். புரியுதா? இந்த ஃபாசிஸ்ட் அணுகுமுறைக்கெல்லாம் திமுக காரன் ஒடுங்கி போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. திருப்பியும் வருவோம். இது ட்ரெய்லர். புரியுதா? ட்ரெய்லர் கூட இல்லை, இது ஒரு ஃபர்ஸ்ட் லுக். அடுத்தது தான் ட்ரெய்லர் வரும், அடுத்தது மெயின் பிக்சர் வரும், எல்லாம் நடக்கும். புரியுதா? நீ ஒன்று நான் சிம்பிளாக கேட்குறேன். இந்த தாவேக்கா தகரடப்பா விங்கு, ஐடி விங்கு இது போட்டிருந்துச்சு இல்லையா, பதிவு போட்டிருந்துச்சு இல்லையா, திமுக காரங்க காவல்துறையினரை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இதே மாதிரி அடக்குமுறை திமுக ஆட்சியில் இருந்து விஜய் அவர்கள் கட்சிக்கு நடந்திருந்தால், இதே மாதிரி போராட்டம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க, அடுத்த நாள் போராடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப காவல்துறை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தது எவனா திரண்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஓடி ஒளிஞ்சிருப்பானுங்க. ஒருத்தனும் வந்திருக்க மாட்டான். அறிவித்த போராட்டத்துக்கே வரமாட்டானுங்க, பெர்மிஷன் வாங்குற போராட்டத்துக்கே வரமாட்டானுங்க. வந்தாலும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ஓடி போயிடுவார் விஜய் எல்லாம். ஸோ இந்த லட்சணத்தில் தான் இந்த கட்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடக்குமுறையெல்லாம் தாவேக்கா ஃபேஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் களத்திலே இருக்காது. புரியுதுங்களா? ஒரு 1 நம்பர் தொட நடுங்கி கட்சி.
திமுக காரங்கள மாதிரி நீ என்னை அடக்குறியா, நான் இப்போதான்டா வருவேன், நான் இன்னும் கூடுதலாக ஆட்களை கூட்டிகிட்டு வருவேன்டா அப்படின்ட்டு திமுக அப்படி தான் செயல்படும். திமுக காரணம் மாதிரி திமிரா எந்த கொம்பனாலும் இருக்க முடியாது. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, அநியாயம் நடக்குதா ஆளாக களத்தில் வந்து நின்று திமிரா நிற்போம். கைது பண்ணுறியா, கைது பண்ணு, வா. அடக்குமுறையை செலுத்துறியா, நீ அடக்கு, நான் இன்னும் வீரியமாக செயல்படுவேன். ராஜா, என்ன ஆனாலும் திமுக காரனுக்கு தான் உன்னை விட அதிகமாக திமிரு, கெத்து, தெம்பு, திராணி, முதுகெலும்பு, சண்டை செய்யக்கூடிய போர்க்குணம் எல்லாம் திமுக காரனுக்கு தான் இருக்கும். அல்லு சில்லுங்களுக்கெல்லாம் இது இருக்காது. அது மாதிரி அந்த பதிவில், அந்த டிவிக்கு ஐடிவிங்க போட்ட பதிவில் இன்னொரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லொஜக்கு வஜக்கு புஜக்குன்னு நக்கல் நையாண்டியாக பேசுகிறதா நினச்சி காமெடி கிச்சடி கின்ற கூட்டத்துக்கே இவ்வளோ இருந்தா அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த தாவேகா தற்குறி கட்சிக்கு அப்படி எவ்வளோ தான் இருக்குது, அதாவது என்ன இருக்குது அப்படி, இவங்ககிட்ட என்ன இருக்குது? திமுகவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, திமுகவுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது, திமுகவுக்குன்னு பல சாதனைகள் இருக்குது, திமுகவுக்குன்னு ஒரு போர்க்குணம் இருக்குது, திமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, திமுகவுக்குன்னு ஒரு இளைஞர் படை இருக்குது, திமுகவுக்குன்னு ஒரு எதையும் துணிந்து போராடக்கூடிய குணம் இருக்குது. தாவேகாவுக்கு என்ன இருக்குது? ஏண்டா, ரசிக குஞ்சுகள் வெறும் சினிமா ரசிகர்கள், சினிமா ஃபேன்ஸ், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கே இவ்வளோ இருந்தால் திமுக 75 ஆண்டு கால ஆலமரம், 75 வருடங்களாக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியை ஆதரிப்பவர்களுக்கும் அந்த கட்சியில் பயணிப்பவர்களுக்கும் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா ரசிக குஞ்சுகளா பிளாக் டிக்கெட் விற்கிறத தாண்டியும், தேட்டரில் போய் பால் அபிஷேகம் பண்ணுறது தாண்டியும், தேட்டரில் போய் பட்டாசு வெடித்து கொண்டாடுறது தாண்டியும், தேட்டரில் படம் போடுறப்போ ஏன்னு கத்திக்கிட்டு கூச்சல் போடுறது தாண்டியும் உங்களுக்கு வேறு என்னடா தெரியும்? போராட்ட காலத்தில் வந்து நின்னா காவல்துறையினர் பார்த்துக்கிட்டு தெரிச்சு ஓடுறவங்களுக்குலாம் திமுகவை பார்த்தா உங்களுக்கு வந்து பயந்து ஓடக்கூடிய கட்சின்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி அது என்னடா எங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு அப்படி என்னதான்டா இருக்குது? உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது? பொய் சொல்லி குழந்தைங்க கிட்ட மூளை செலவை செஞ்சு குழந்தைங்களை அடம்பிடிக்க வச்சு ஆட்சியை பிடிச்ச உங்களுக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னால், இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு காசு கொடுத்து பொய் செய்திகளை பரப்பி நரேட்டிவ் செட் பண்ணி ரூட் மாஃபியா கும்பலை உருவாக்கி அதன் மூலியமாக ஆட்சி பிடிச்ச உங்களுக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னால், மக்களுக்காக அவ்வளோ திட்டங்கள் கொண்டது, மாநில உரிமைகளுக்காக போராடி அடக்குமுறை, இந்த மாதிரி கேவலமாக அடக்குமுறைகளை செலுத்தாமல் கொள்கை தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி கொள்கையின் வழி நின்று, கொள்கை தலைவர்களை வெறும் ஓட்டுக்காக மட்டும் கொள்கை தலைவர்களும் சொல்லிக்காம அந்த கொள்கை தலைவர்களின் வழி நின்று நாம் பயணிக்க வேண்டும்னு சொல்லி அவர்கள் வழியில் அரசியல் செஞ்சு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் போராடி சிறை சென்று உயிர் நீத்த பல பேர் இருந்த கட்சிடா இது. நீங்கள்லாம் என்னடா உங்களுக்கு என்னமோ இருக்குன்னு சொல்கிறீங்க? என்ன இருக்குது? ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஆட்சிக்கு வந்து தொலைஞ்சிட்டீங்க, உடனே நீங்கள்லாம் என்னமோ எங்களுக்கு இருக்குது, நாங்கள் எப்படி யார் தெரியுமா? ரசிக மோகத்தில் உங்களுக்கு வாக்களித்து தொலைச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏன்டா வாக்களித்தோடனே இப்போவே ஏற்கனவே நிறைய மக்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வருத்தப்பட்டு மாற போகிறாங்க. கெட்டவனாக தெரிஞ்சவன்லாம் இன்றைக்கி நல்லவனாக தெரிகிறான், நல்லவனாக தெரிஞ்சவன்லாம் இன்றைக்கி கெட்டவனாக தெரிகிறான் அப்படின்ட்டு மக்கள் நிறைய பேர் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே திமுக காரர்களை இந்த மாதிரி அடக்கிடலாம், ஒடுக்கிடலாம், காவல்துறையை வச்சு மிரட்டிடலாம், இல்லை காவல்துறையை வச்சு நம்ம அடக்குமுறை ஏவலாம், இந்த மாதிரிப்பட்ட நினைப்புலலாம் இருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி செயல்படுத்தணும்னு பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அஞ்சுறவன் திமுக காரன் கிடையாது. திமுக ஒரு பணங்காட்டு நரி, எவ்வித சலசலப்புக்கும் அஞ்சாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய போர்க்குணமும் எங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் எந்த கொம்பனுக்கும் கிடையாது. ஆகவே மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வக்கில்லாமல் தினமும் பல அடக்குமுறைகளை ஏவிக்கொண்டு தினமும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு போராடக்கூடியவங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான கேடுகட்ட ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, சோஃபா மாடல் ஆட்சி. இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.